Hi all, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு கிளாம் ரிசப்ஷன் லுக் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மாய்ஸ்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அண்டர் ஐலையும் கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அங்கே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், மேக்கப் வந்து கிராக் ஆகாது அந்த இடத்துல. ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா வந்து ஒரு பிளெண்டிங் மசாஜ் கொடுக்கணும். ஸோ ரோட்ரி மசாஜ் வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்ரேட்டட் அண்ட் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எம்ப்ரோலைசர்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் தென் மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும். அதையும் நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து பெனிட்ரேட் ஆகிற மாதிரி மசாஜ் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து போர் ப்ரைமர் வந்து நம்ம டேப் பண்ணி அதை வந்து செட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு டேப்பிங் மோஷனில் கொடுத்து பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐக்கும் வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஸோ நோஸோட கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து நார்ஸோட ரேடியன்ட் ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ளோ ஃபினிஷிங் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து டீ ஜோன் ஏரியாலேயும் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். நம்ம ஃபிங்கராலே நல்லா அப்ளை பண்ணோம். அண்ட் தென் இது வந்து ரிசப்ஷன் லுக்குங்கிறதுனால நெக்லேயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக கொடுக்கணும். லெஹங்கா போடுறப்போ நம்மளுக்கு நெக்கையும் கண்டிப்பாக வந்து மேக்கப் வந்து கவர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக வந்து கன்சீலர் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா பியூட்டி பிளெண்டரை வச்சு எக்ஸஸ் ப்ராடக்டையும் அண்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக பிளெண்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ பிளெண்டிங் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அண்டர் ஐயில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துலலாம் திட்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து நெக்லேருந்து கவர் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஸோ நெக்குக்கு அடுத்து நம்ம வந்து சீக் கிட்ட கொண்டுட்டு போகிறோம். அப்போ தான் அவங்களோட ஷேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஷேட்ஸ் வந்து மாறுது அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டான கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ் வச்சு அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இதே மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ நல்லா டேப் பண்ணி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்கணும். லிக்விட் ஃபவுண்டேஷன் பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ் வச்சு அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிளெண்டர் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரொம்ப அண்டர் ஐக்கு வந்து நம்ம கவர் பண்ணலை. ஸோ இயருக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம எக்ஸஸ் ப்ராடக்டை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ பிளெண்டர் வச்சு நம்ம ஈக்குவலாக வந்து நம்ம ஃபவுண்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா க்ளோக்காண்டி நம்ம வந்து ஹுடா பியூட்டியோட லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீ ஜோன் எங்கெல்லாம் நம்ம ஹைலைட்டிங் ஏரியா தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் இந்த இது அப்ளிகேஷன் பண்ணணும். அது கொஞ்சமாக நெக் போனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வந்து கன்சீலர் வச்சு நம்ம ஹைலைட்டிங் ஏரியாவை வந்து இன்னும் பாப் அவுட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைலைட்டிங் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கன்சீலர் வச்சு நம்ம ஹைலைட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதில் 2 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நான் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அதை நீட்டாக பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஹைலைட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும், ஈவனாக கரெக்டாக பிளெண்ட் பண்ணணும் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில். அண்டர் ஐயில் வந்து கண்ணை அவங்கள மேலே பார்க்க சொல்லி அண்டர் ஐயையும் நம்ம கரெக்டாக
blend பண்ணிக்கணும். நம்ம ப்ராப்பராக blend பண்ணலைன்னா நம்மளுக்கு மேக்கப்பில் அந்த இடத்துல வந்து கேக்கி ஆக தான் செய்யும், கிராக்ஸ் விழுகும். இது மாதிரி நம்ம கீழே blend பண்ணணும். ஸோ கான்டூரிங் ஏரியாவை விட்டுட்டு நம்ம மற்ற இடத்த எல்லாத்தையும் வந்து நீட்டாக blend பண்ணிக்கணும். ஐஸ்க்கு கண்டிப்பாக வந்து அவங்கள கண்ணை மேலே பார்க்க சொல்லிவிட்டு blend பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம பவுடரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அவங்கள வந்து மேலே பார்க்க சொல்லி நல்ல பவுடர் வந்து செட் பண்ணிடணும். அதே பவுடரை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அந்த நம்ம எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் பண்ணோமோ அந்த இடத்துலலாம் வந்து பவுடரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஐ ஷேடோஸ் எல்லாம் வந்து ஃபால் டவுன் ஆகக்கூடாதுன்ட்டு பவுடர்ஸ் வந்து கீழே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஐ பேஸ் போடுறோம். மேக்கோட பெயிண்ட் பாட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கையாலேயே வந்து blend பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு அபோவ் க்ரீஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு போல்டு லுக் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்லேயே நம்ம வந்து அபோவ் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா blend பண்ணிக்கிறோம். 2 சைடுமே ஈக்குவலாக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ க்ரீஸ் லைனில் அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நல்லா போல்டாக blend பண்ணிக்கிறோம். 2 சைடும் ஈக்குவலாக நம்ம கொண்டுட்டு போகணும். ஃபஸ்ட்டு அபோவ் க்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து க்ரீஸ் லைன் பண்ணுறோம். அபோவ் க்ரீஸில் வந்து க்ரீஸோட லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோ போனுக்கும் கீழே இருக்கணும் அந்த பிளெண்டிங் எல்லாமே. இப்போ அவுட்டர் லிட் கார்னரில் வந்து நம்ம வந்து டார்க் ப்ரௌன் கொடுக்குறோம். இது என்ன செய்யணும்னா ஐ மேக்கப்பை வந்து இன்னும் என்ஹான்ஸாக டீப்பாக காட்டும். இப்போ வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட் எடுத்திருக்கோம். அதையும் வந்து blend பண்ணுறோம். சில பேர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் க்ரீஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த கீழே வந்து எனக்கு அந்த பிங்க் ஷேட் வந்து எனக்கு blend ஆகிருக்கணும். ஸோ நான் வந்து அதுக்கு மேலேயே வந்து நான் என்னோடய கோல்டன் அப்ளிகேஷன் ஷிம்மரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கே அதில் வந்து தெரியும், அது வந்து ஒரு மாதிரி பீச்சஸ் கோல்டன் கலராக மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு பிங்க்குக்கு மேலே நம்ம கோல்டு ஷிம்மர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் லிட்டில் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் ஷிம்மர் ஷேட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இன்னும் நல்ல ஒரு இந்த ஐ மேக்கப்பை வந்து நல்லா பாப் அவுட் ஆகி காட்டும். ஸோ லைட், நெக்ஸ்ட் வந்து மீடியம் அண்ட் தென் டீப், இந்த கான்செப்டில் தான் இந்த ஐ மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் கட் க்ரீஸாகவும் இருக்கும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே கலர் அவங்க ட்ரெஸ் கலருக்கும் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஆஃப்டர் ஷிம்மர் அப்ளிகேஷன் மறுபடியும் ஒரு டச்சப் கொடுத்துக்கிறோம் அவுட்டர் வி கார்னரை. இப்போ வந்து அண்டர் ஐயில் இருக்கிறதுக்கும் கலர் ஷேட்ஸ் கொடுத்துக்கிறோம். மேலே என்ன கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இது வந்து அண்டர் ஐலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்னமும் ஐ மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் லுக்காக காட்டும். இப்போ எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் வந்து நம்ம கிளிட்டர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காண்டி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரெஸ் கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி சென்டர் ஆஃப் த ஐபால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே லைட்டாக வந்து பிங்க் கலர் ஷேட் கொடுத்துருக்கோம். இப்போ லேஷஸ் கர்லர் வச்சு நம்ம கர்ல் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே இருக்கிற லேஷஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணுறோம். பிஃபோர் லேஷஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மஸ்கரா போட்டு அந்த லேஷஸில் இருக்கிற
கிளிட்டர்ஸ் ஐஷேடோஸ் எல்லாத்தையும் இது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 சைடும் நம்ம வந்து லேஷஸ் அப்வர்டாக வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டுட்ருக்கோம். இப்போ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண ஐக்கும் பண்ணாத ஐக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து நல்லா ஹெவி மேக்கப் ஐ மேக்கப்புங்கிறதுனால பெரிய லேஷஸ் வச்சுருக்கோம். ஸோ இன்னுமே அது வந்து ரொம்ப என்ஹான்ஸாக அழகாக தெரியும். இப்போ வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறோம். ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து மேக்கோட ப்ரோ லாங் வியர் ஜெல் தான். ஸோ இது வந்து ப்ரௌன் ஷேடு. அது அப்ளை பண்ணி முடித்த பிறகு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க கலர்லேயே வந்து ஸ்கின் கலரில் ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ வச்சு நம்ம அந்த ஐப்ரோவை க்ளீன் பண்ணுறோம். கரெக்டான ஷேப் கொடுக்குறதுக்காண்டி அதை வந்து நம்ம கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஜெல் அப்படிங்கிறதுனால ஒரு க்ரீம் டெக்ஸ்டர் இருக்கிறதுனால அதை வந்து மறுபடியும் பவுடர் வச்சு செட் பண்ணுறோம் ஐப்ரோஸை. அது இன்னுமுமே நல்ல ஒரு டார்க்காக நம்மளுக்கு நல்ல லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி விடுறோம். இப்போ ஐலைனர் போடுறோம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி டைப்பில் இருக்கிற ஐலைனர் தான். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் ஐலேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது கரெக்டாக லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வாட்டர் லைனில் வந்து நியூட் ஷேட் கொடுக்குறேன். ஸோ அந்த நியூட் ஷேட் கொடுத்துட்டு லைட்டாக பிங்க் வந்து நான் அதில் வந்து பவுடர் செட் பண்ணுறேன். அப்போ வந்து அவங்களோட ஐ மேக்கப் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸாக தெரியும். அடுத்து வந்து கான்டூரிங் பண்ணணும். கான்டூரிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபேஸை வந்து கரெக்ட் ஷேப் ஓவல் ஷேப்பில் வந்து காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம மேக்கப்பை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். ஸோ கான்டூரிங் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். இப்போ நோஸ் கான்டூரிங் பண்ணுறோம். அதுக்கு ஸ்மால் ஃப்ளஃபி ப்ளஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் தேவை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்டூரிங் பண்ண பிறகு உள்ள எஃபெக்ட். இப்போ மறுபடியும் லைட்டாக காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேக்கப்புக்கு வந்து ஒரு லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் தென் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸை வந்து இன்னுமே நல்லா ப்ரைட்டாக காட்டுறதுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் ஹைலைட்டிங் ஏரியாவோ அங்கே மட்டும்தான் இந்த பவுடர் கொடுக்கணும். கான்டூரிங் பிளேசஸில் கொடுக்கக்கூடாது. மறக்காமல் வந்து நெக்குக்கும் நம்ம பவுடர் கொடுக்கணும். இப்போ ப்ளஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்கப்பை இன்னுமுமே நல்லா கொண்டு வந்து காட்டுறது வந்து ப்ளஷ் தான். இப்போ வந்து மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைலைட்டர் போடுறோம். ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறப்போ இன்னமும் நல்ல ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். இப்போ லிப் லைனர் மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு லிப் பென்சில் வச்சு நம்ம வந்து லிப் ட்ரா பண்ணிக்கிறோம் அவுட்டர் லைன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ஷேடோ அதுக்கு உள்ளே ஃபில் பண்ணுறப்போ இன்னும் நல்லா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து அவங்க லிப் வந்து கரெக்டான ஷேப்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.